இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்படுவதை விட வாழ்க்கை செலவை நிர்வகிப்பதற்கான திட்டம் ஒன்றை எதிர்பார்ப்பதாக அரசு சேவைகளின் தொழில் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. வரவு செலவு திட்டத்தில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டு மீண்டும் வரி அதிகரிக்கப்படும் போது அதனூடாக நிவாரணம் கிடைப்பதில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வரவு செலவு திட்டத்தின் மூலம் வருடாந்தம் தமது சம்பளம் அதிகரிக்கப்படும் என்ற அடிப்படை எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்களிடம் காணப்படுகிறது. அதிகரித்து செல்கின்ற வாழ்க்கை செலவின் முன்பாக ஏதாவது ஒரு நிவாரணம் எதிர்பார்ப்பாக அமைகின்றது. எனினும் சம்பள அதிகரிப்பிற்கான நிதியை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் பொருட்கள் மற்றும் சேவைகளின் வரியை உயர்த்துவதால் சம்பள அதிகரிப்பின் உண்மையான பயன் தமக்கு கிடைப்பதில்லை என தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பணவீக்கத்துடன் சம்பளம் அதிகரிக்கப்படும் போது அதனால் எந்த பயனுமின்றி நாம் மீண்டும் இருந்த நிலைக்கு வீழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த முறை சம்பள அதிகரிப்பை விட அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்குமாறு கோருகின்றோம். இதன் போது தொழில் செய்கின்றவர்களுக்கு மட்டுமல்லாது தொழில் செய்யாதவர்களுக்கும் தமது வாழ்க்கை செலவை நிர்வகிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதேவேளை சம்பள முரண்பாடுகளை நீக்குவதற்கு வரவு செலவு திட்டத்தினூடாக நடவடிக்கை எடுக்குமாறு ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது. ஆசிரியர் மற்றும் அதிபர் சேவைகளில் உள்ளவர்களுக்கு 1997 ஆண்டு முதல் 16 வருட காலமாக சம்பள முரண்பாடுகள் காணப்படுகின்றன. 2009 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்கு 3000 மில்லியன் ஒதுக்குவதாக வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது குறிப்பிடப்பட்டது. இன்று வரை இந்த 3000 மில்லியனுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. எனவே ஆசிரியர் மற்றும் அதிபர் சேவைகளில் உள்ளவர்களின் சம்பள முரண்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு 6700 மில்லியன் தேவை. எனவே இதற்கு தேவையான இந்த தொகையை ஒதுக்குங்கள்.